ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் வயதான தம்பதி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் எதிரொலியாக மாலை 6 மணி முதல் அதிகாலை வரை துப்பாக்கி ஏந்திய 35 காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் சிவகிரி அடுத்த விஜயநகரம் மேக்கரையான் தோட்டம் பகுதியை சேர்ந்த வயதான தம்பதிகளான ராமசாமி கவுண்டர் மற்றும் அவரது மனைவி பாக்கியம் ஆகியோர் கடந்த 1ஆம் தேதி இரவு அவர்களது தோட்டத்து வீட்டிலிருந்து உயிரிழந்து அழுகிய நிலையில் மீட்கப்பட்டனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டதும் பாக்கியம் அணிந்திருந்த 10 பவுன் தங்க நகை கொலை போனதும் தெரிய வந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்தில் ஐஜி, டிஐஜி, எஸ்பி என பல்வேறு உயர் அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அதே போல முதலில் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் தேடப்பட்ட நிலையில் மேலும் 2 தனிப்படைகள் கூடுதலாக அமைக்கப்பட்டது. இதே போல பெருந்துறை உட்கோட்டத்திற்கு உட்பட்ட பெருந்துறை, சென்னிமலை உள்ளிட்ட பகுதிகளில் தனியாக வசிக்கும் முதியவர்களை கணக்கெடுக்கும் பணியிலும் போலீசார் ஈடுபட்டு வராங்க. அதே போல சம்பவம் நடந்த பகுதியை சுற்றியுள்ள சிவகிரி, விளக்கேத்தி, முத்தூர் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்துள்ளனர். குறிப்பாக கடந்த 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரையிலான காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்துள்ளனர். மேலும் அந்த பகுதியில் ஒரு வாரமாக இயங்கிய செல்போன் சிக்னல்களை தொழில்நுட்ப ரீதியாக ஆய்வு செய்து வராங்க. இந்த நிலையில இந்த இரட்டை கொலை சம்பவத்தை தொடர்ந்து மாலை 6 மணி முதல் அதிகாலை வரை துப்பாக்கி ஏந்திய 35 காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவர்கள் தனியாக வீடுகள் அமைந்துள்ள பகுதிகள் மற்றும் வாய்க்காக்கரை பகுதிகளில் முன்னுரிமை அளித்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.